விலங்கு ராஜ்யத்திலேயே புத்திசாலியான இனம் மனித இனம் என நாம் பெருமைப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். சரி, அது மறுக்க முடியாத ஒரு உண்மைதான். இருந்தாலும் மனிதர்களை தவிர்த்து வேறு விலங்குகளும் கூட மிகவும் புத்திசாலியாக இருக்கின்றன. அப்படி மனிதர்களுக்கு பின் அடுத்த இடத்தை பெற்ற புத்திசாலியான விலங்கு எது என்று தெரிய விருப்பமா? அப்படி என்றால் கண்டிப்பாக இன்றைய சாய் நிரோஷ் ஷோவை நீங்கள் பார்க்கத்தான் வேணும். ஹாய் அண்ட் வணக்கம் நண்பர்களே. இன்றைய சாய் நிரோஷ் ஷோவுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். சரி, நேரடியாக விஷயத்துக்கே போவோம். புத்திசாலியான விலங்குகளில் மனிதர்களுக்கு பின் இரண்டாவது இடத்தை பிடித்திருப்பது ஒரு வகை டால்ஃபின்ஸ், குறிப்பாக பாட்டில் நோஸ் டால்ஃபின்ஸ் என்று அழைக்கப்படும் டால்ஃபின்ஸ் ஆகும். அது ஏன் தெரியுமா? இந்த டால்ஃபின் வகைக்கு மேம்பட்ட மொழி அறிவு இருக்கிறது. மேலும் இதனால் எளிதான சைகை மொழிகளை கூட அறிந்து கொள்ள முடியுமா? இது எல்லாமே போதாதென்று இந்த டால்ஃபின்ஸ் அடிப்படை எண் கணிதத்தை கூட புரிந்து கொள்ளுமா? பொதுவாக இந்த பாட்டில் நோஸ் டால்ஃபின் சமூக குழுக்களாகத்தான் இருக்குமா. மேலும் அவை சிக்கலான விசில் மற்றும் கீச்சு சத்தங்கள் மூலம் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்கின்றதாம். உதாரணத்திற்கு பிற டால்ஃபின்களுக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டால் மற்ற டால்ஃபின்கள் குழுக்களாக பயணித்து வந்து அதை காப்பாற்றுமா? பார்த்தீர்களா நண்பர்களே, மனிதர்களை விட புத்திசாலியாக இல்லை என்றாலும் இந்த டால்ஃபின்களுக்கு இரக்கம் அதிகம் இருக்கின்றது என்பதில் சந்தேகமே இல்லை. இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தங்களது பயிற்சியாளர்கள் கற்றுக் கொடுத்த வித்தைகளை நினைவில் வைத்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் மற்ற டால்ஃபின்களுக்கும் இந்த செயல்முறைகளை கற்றுக் கொடுக்கின்றனவா. குரல் வித்தைகள் மற்றும் செயல்பாடு இரண்டிலுமே மனிதர்களைப் போல் அடிக்கவும் இந்த டால்ஃபின்களுக்கு தெரியுமா? இதையெல்லாம் கேட்கவே ஆச்சரியமாக இல்லையா? சரி நண்பர்களே, இதுதான் இன்றைய சாய் நிரோஷ் ஷோ. இனி நீங்க கூறுங்க, இந்த அதிசய விலங்கை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? இதற்குரிய பதிலை மட்டுமில்லை, இன்றைய சாய் நிரோஷ் ஷோ பற்றி உங்கள் கருத்தையும் எனக்கு கண்டிப்பாக ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஊடாக அனுப்பி வைங்க. அது மட்டுமில்லை, உங்கள் அனைவரின் ஆதரவும் ஒத்துழைப்பும் இருந்தால்தான் என்னால் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்யவே முடியும். எனவே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுவிட்டு இதை உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து விடுங்கள். எதிர்காலத்திலும் எனது சாய் நிரோஷ் ஷோவை தவறாமல் பார்ப்பதற்கு எனது யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். சரி நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இன்னும் ஒரு சாய் நிரோஷ் ஷோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய் நிரோஷ்.